இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மலிஷ்கா ப்ளீஸ். நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? உன்னை காதலிச்சு தொலைச்சிட்டேன். என்ன பண்ண நான் என்ன பண்ணுவேன்? எப்ப பாரு எமோஷனலாவே இருக்கேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் செல்ஃபிஷா நடந்துக்கிறேன். ஆமா, நான் தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் செல்ஃபிஷா இருக்கேன்? ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் ரிஷி. ஏன் நான் உன்னை போய் காதலிச்சேன்? ஏன் நான் உன்னை காதலிச்சேன்? ஏன் நான் உன்னை காதலிச்சேன்? உன் காதலால தானே நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நான் உன்னை காதலிச்சேன்? மலிஷ்கா ரிலாக்ஸ் ப்ளீஸ் அழாத. மலிஷ்கா, நான் உன்னோட காதல சந்தேகப்படல. பட் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு மலிஷ்கா ப்ளீஸ். உனக்கு தோணுதா லட்சுமி கூட நான் அப்படிலாம் பண்ணுவேன்னு? இல்ல மலிஷ்கா, ஒருவேளை இந்த சிச்சுவேஷன்ல வேற யாரு இருந்தாலும் அவங்களும் இதுதான் பண்ணிருப்பாங்க. அவளோட உயிரை காப்பாத்துதான் அப்படி பண்ண மலிஷ்கா. எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அண்ட் இங்க இந்த சிச்சுவேஷன்ல லட்சுமியோட உயிரை காப்பாத்துறது தவிர நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்ல. ஐ ஸ்வேர் ப்ளீஸ் மலிஷ்கா, ட்ரஸ்ட் மீ. நீ அவ உயிரை காப்பாத்தனல, ஃபைன், ஐ பிலீவ் யூ. ஆனா now what? அண்ட் இப்போ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. தென் என்ன கிஸ் பண்றதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? என்ன ப்ராப்ளம் உனக்கு? நான் ஒரு கிஸ் தானே கேக்குறேன், ஒரே ஒரு கிஸ் தானே. அத கொடுக்க என்ன ப்ராப்ளம் உனக்கு? இப்போ என்ன ப்ராப்ளம்? அவ தான் இங்க இல்லையே. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற. அப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம் ரிஷி? சரி, உனக்கு அவளை பத்தி பேச விருப்பமே இல்லைல்ல? எனக்கு நம்மளோட மொமெண்ட்டை மெமரபிள் ஆக்கணும். அண்ட் இப்போ நீ என்ன கிஸ் பண்ணிடு. ஒரே ஒரு தடவை. எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிற? இந்த மாதிரி விஷயம்லாம் காதலா வரணும். நிஜமாவே என்னோட ரூமுக்குள்ள ஏதோ ஒரு ஆள் இருந்தான். அவன் என்ன பலாத்காரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணான் இந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் நான் அவனை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து நான் ஓடி போனேன். ஆனா ஏன் எனக்கு தலை சுத்துச்சுன்னு எனக்கு தெரியல. லக்ஷ்மி, பொதுவா தலை சுத்துச்சுன்னா எல்லாம் மயங்கி விழுந்துருவாங்க. மூச்செல்லாம் யாருக்கும் நிக்காது. அண்ட் உனக்கு எந்த லெவல்ல மூச்சு நின்னு போச்சு தெரியுமா? ரிஷி உனக்கு மூச்சு கொடுக்க வேண்டியதா போச்சு. அதுவும் மவுத் டு மவுத்தா. பதில் சொல்லு ப்ளீஸ். நான் உன்கிட்ட எதுவும் ஆர்கியூ பண்ண விரும்பல. நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேன். உனக்கு இது நாடகம்னு தோணுச்சுன்னா நீ அப்படியே வச்சுக்கோ. நம்புறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அது வேஸ்டும். ஆட்டிடியூட் காட்டாத, புரியுதா? என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டாத. அப்படியா? அப்படின்னா எனக்கு சொல்லு, உன் ரூம்குள்ள வந்தது யாரு? யார் அந்த ஆள்னு நீ இப்ப சொல்லு. யார் அவன்? சொல்லு. எனக்கு தெரியாது. ஆனா யாரோ இருந்தாங்க. ஆனா ஆயுஷ் வந்து பார்த்தப்ப இங்க யாருமே இல்ல. ஒண்ணு காத்துல மறைஞ்சிருக்கணும், இல்ல பூமியில புதைஞ்சிருக்கணும். பதில் சொல். எனக்கு அது தெரியாது. லக்ஷ்மி, நீயும் ஏமாந்துகிட்டு இந்த உலகத்தையும் ஏமாத்த பாக்குற. ஏமாத்துறது என்னைக்கும் என்னோட குணம் கிடையாது மலிஷ்கா. ஆனா நான் ஏமாந்தது என்னமோ உண்மைதான். என்ன சொந்தம்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. இங்க பாரு, நான் உண்மையதான் சொல்றேன். இந்த அறையில யாரோ இருந்தாங்க. அப்படியா? யார் இருந்தாங்க? அது எனக்கு தெரியாது. ஆனா அவன் மாஸ்க் போட்டிருந்தான். வா லக்ஷ்மி, ஏமாத்த மாட்டேன், கேம் ஆட மாட்டேன்னு நீ பேசுறியா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா லக்ஷ்மி? எனக்கு உன்னோட எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, புரியுதா? இன்னைக்கு மறுபடியும் என்னோட சந்தோஷத்துக்கு நீ தீ வச்சுட்டல. இப்ப சந்தோஷமா? ஆனா இப்ப சொல்றேன், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி. என்ன உன்ன மாதிரி விளையாட வற்புறுத்தாத, புரியுதா? ஏன்னா என்னைக்கு இந்த மலிஷ்கா விளையாடணும்னு இறங்குறாலோ அன்னைக்கு இவதான் ஜெயிப்பா. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத மலிஷ்கா. நான் என்னைக்கும் யார்கிட்டயும் விளையாட மாட்டேன். விளையாடுறது நீதான். அதுவும் ஆரம்பத்துல நிறுத்து. போதும். இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதுவுமே பேச போறதில்ல. நான் உன்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ நம்புடா நம்பு, இல்லன்னா நம்பாட்டிப்போ, இல்ல நாடகம்னு கூட நீ நினைச்சுக்கோ. ஆனா ப்ளீஸ் இங்க இருந்து தயவு செஞ்சு போ. என்னை இப்படியே விட்டுரு. எனக்கு தூங்கணும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. எனக்கு தலைவலி தாங்க முடியல. போயிடு. என்ன ஏன் வீட்ல இருந்து வெளியில போக சொல்றியா? என்னை கூட்டிட்டு வந்தது ரிஷி. அப்புறம் நான் உன்னோட வீட்ல இருந்து வெளியில போன்னு சொல்லல. இப்போதைக்கு இந்த நேரத்துல என்னோட ரூம்ல இருந்து கொஞ்சம் வெளியே போன்னு சொன்னேன். ப்ளீஸ் ப்ளீஸ் போயிடு இங்க இருந்து. நீ ரூம்குள்ள வரக்கூடாது. ஏன்னா எனக்கு முதல்ல பதில் வேணும் ரிஷி. எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண? நீ நல்லா இருக்கிய? நீ எப்படி கீழே விழுந்த? என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு. நான் உன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு. நீ பண்றது எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றியா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும் ரிஷி? நான் என்ன பண்றேன்?
மறுபடியும் கேள்வியை மட்டும் கேட்காத. இல்ல ஐ மீன் நீ இப்போ என்ன சொல்றல்ல அத பத்தி தான் கேக்குறேன். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நீ ஏன் என்ன இப்படி கேக்குற? முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு. என்கிட்ட பேசுறதுக்காக ஒரு பையன் வந்தானே, அவனை நீ எதுக்காக அடிச்ச? அவன் அதுக்கு தான் லாயக்கு, அடி வாங்க தான் லாயக்கு. ஏதோ விட்டுட்டேன், இன்னும் அடிச்சுக்கணும். அவனை மோசமா நடந்துக்கிட்டான். அதுவும் உன்கிட்ட அட, இன்னும் ரிஷி, அடிச்சு. ரிஷி கொஞ்சம் நிதானமா பேசிருக்கலாம், இல்லனா இத நானே டீல் பண்ணிருப்பேன். நான் தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்ல. என்ன முயற்சி பண்ணிட்டு இருந்த? என்ன முயற்சி பண்ணிட்டு இருந்த நீ? அவன்கிட்ட என்ன பேசணுங்கிற? சார் பார்ட்டி மூட கெடுக்காதீங்க, நல்ல குடும்பத்து ஆளுங்கலாம் வந்திருக்காங்க, இப்படி பேசணுமா அவன்கிட்ட? நீ இதை கேள்விப்பட்டதே இல்லையா? அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க, அதான் அப்படி போட்டு அடிச்சேன். என்னால எழுதி கூட கொடுக்க முடியும், இப்ப கூட அவன் தெரிஞ்சிருக்க மாட்டான். உலகத்துல இருக்கிற எல்லாரையும் திருத்துற பொறுப்பு இப்ப உன் கையில தான் இருக்கா? இல்ல, ஆனா உன்னை காப்பாத்துற பொறுப்பு என்னோடது, மொத்த உலகத்துக்கிட்ட இருந்து. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பாரு. இது அதுவும் இல்லாம நீ அப்ப கூட என்ன காப்பாத்தின. அது காப்பாத்தனா? எப்போ எப்ப காப்பாத்தன? அது அப்போ நான் கூட மயக்கம் போட்டு விழுந்திருந்தேனே, அப்போ நீ அந்த எனக்கு மூச்சு கொடுத்தல, வாயால. மூச்சு கொடுத்தனா? வாயாலையா? லக்ஷ்மி, சிபிஆர், அத சிபிஆர்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி. சிபிஆரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா? கார்டியோ பல்மினரி ரெசிசிட்டேஷன். அது பேஷண்ட்டுக்கு பொதுவா பண்ணுவாங்க, அதுவும் உயிருக்கு ஆபத்தான நிலைமை இருக்கும்போது. ஹார்ட்டை ரிவைவ் பண்ண முயற்சி பண்ணுவாங்கல்ல, அப்பதான் இதை பண்ணுவாங்க உயிரை காப்பாத்துறதுக்கு. சோ 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 என்ன? நான் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன். எனக்கு தெரியும் நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. என் இடத்துல வேற ஏதாவது ஒரு பொண்ணு இருந்திருந்தா கூட நீ இப்படிதான் பண்ணிருப்ப. நீ எல்லாரோட உயிரையும் காப்பாத்துவ, அது யாரா இருந்தாலும் சரி. எக்ஸாக்ட்லி. பட் என்கிட்ட அப்படி எதுக்காக பண்ண? உன்கிட்ட எதுக்காக இப்படி பண்ணுனா? என்ன கேள்வி இது? உன்கிட்ட ஏன் இப்படி பண்ணுனா? நான் தான் சொல்றல, யாரா இருந்தாலும் நான் இதைத்தான் பண்ணிருப்பேன்னு. அண்ட் இங்க பிரச்சனை உனக்கு லக்ஷ்மி, என்னோட லக்ஷ்மிக்கு. உன்னை அப்படியே சாக விட்டுருந்தா சாக விடுவா உன்னை? இம்பாசிபிள். என்னால உன்னை அப்படி எல்லாம் விட முடியாது. போதுமா? கேட்டியா? அண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் நான் செஞ்ச எல்லாமே ரொம்ப கரெக்டான வேலை தான். சரி தலை, நான் உள்ள வரணும். இல்ல நீ பண்ணது வேணா கரெக்டா இருக்கலாம், ஆனா நான் இப்போ எல்லாரோட பார்வையிலும் கெட்டவளா தெரியறல. அண்ட் எனக்கு தெரியும் இதனால நீயும் நிறைய பேச்சு வாங்கியிருப்பேன்னு, முக்கியமா மலிஷ்கா கிட்ட இருந்து. அவ நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன், அவ புரிஞ்சுப்பா. அப்ப அவளும் தப்பா தானே புரிஞ்சுக்கிட்டா? மலிஷ்கா என்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா லக்ஷ்மி. ஆனா நீ எப்பவும் என்ன கரெக்டா புரிஞ்சுப்பல்ல, என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அதனால போதும் ப்ளீஸ், எல்லாம் சரியாயிடும், விடு. இல்ல சரி ப்ளீஸ், என்ன இப்போ? இல்ல இன்னும் நான் பேசியே முடிக்கல.